இன்னைக்கு நாம் ஒரு கழுகுனுடைய வாழ்வியல் கதையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக எல்லா பறவைகளையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு மரத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மரத்தில் கூடு கட்டும் பறவைகள். கொஞ்சம் அழகாக பாதுகாப்பாக பொறித்து எடுக்கும். ஆனால் இந்த கழுகின் கதை மிகப்பெரிய சுவாரஸ்யம். இந்த கழுகு சாதாரண இடத்துல கூடு கட்டாது. மிக உயரமான ஒரு மலையிலோ அல்லது மிக உயரமான மரத்திலோ தான் கூடு கட்டும். அந்த கூடு சாதாரணமாக கட்டாது. எல்லா பறவைகளும் குச்சி இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக கட்டும். அது மனிதர்கள் முடியாக கூட இருக்கலாம் அப்படி. ஆனால் இந்த கழுகு மட்டும் எப்படி கட்டும்னா, வெறும் முட்கள் நிறைந்த ஒரு குச்சிகளை எடுத்துக்கொண்டு வெறும் முள்ளுகளாலேயே தனது கூடுகளை கட்டும். அப்படி முள்ளுகளாக அந்த கூட்டை கட்டி, ஆனால் அந்த கூட்டுக்குள் ஒரு அறை அமைக்கும். அந்த அறை மிக மிருதுவாக ஒரு பஞ்சு மெத்தையை போல் அமர்க்கும். அந்த பஞ்சு மெத்தை வேறு எங்கிருந்தும் எடுத்து வராது. தனது இறகுகளில் இருக்கும் மிருதுவான அந்த இறகுகளுக்கு உள்ளே இருக்கும் அந்த இறகுகளை அந்த இறக்கையில் தனது மூக்கால் கொத்தி கொத்தி எடுத்து அந்த முடிகளை எல்லாம் உள் அறைக்குள் வைத்து பஞ்சுமெத்தையை போல் அமர்த்தும். அப்படி பஞ்சுமெத்தை போல் அமர்த்திய பிறகுதான் குஞ்சுகளை பொரிக்கும். பிறகு அந்த குஞ்சுகளை அதில் வைத்து வளர்த்து வரும். குஞ்சுகள் பெரிதானது கூட அந்த குஞ்சுகள் வெளியே வர இஷ்டமில்லாமல் இருக்கும். காரணம், அந்த பஞ்சுமெத்தை அவ்வளவு மிருதுவாக இருக்கும். இந்த குஞ்சுகளை எல்லாம் வெளியே வர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் கழுகு என்ன செய்யுமாம், அந்த மிருதுவான பஞ்சுகளுக்கு அடியில் இருக்கும் முட்களை எல்லாம் மேலே குத்தும்படி செய்யுமாம். பிறகு என்ன, அந்த குஞ்சுகள் மீது அந்த முட்கள் படும்போது அந்த குஞ்சுகள் கதறிக்கொண்டு ஓரமாக போய் அமர்ந்து கொள்ளும். அப்போதும் வெளியே வர சம்மதிக்காது. பிறகு இப்படியே விட்டால் குஞ்சுகள் வெளியே வராது என்பதற்காக அந்த தாய் கழுகு என்ன செய்வாம், எல்லா பகுதியிலிருந்தும் அந்த முட்களை மேலே படும்படி செய்யுமாம். பிறகு அந்த குஞ்சுகள் மீது அந்த முட்கள் படும்போது கதற ஆரம்பித்து, அம்மா என்னை எப்படியாவது வெளியே கொண்டு சென்று விடு என்று அந்த குஞ்சுகள் கதற ஆரம்பிக்கும். குஞ்சுகள் சம்மதித்ததும் தாய் கழுகு 2 குஞ்சுகளையும் தனது சிறகின் மீது அமர்த்தி கொண்டு சூரியனை நோக்கி பறந்து செல்லுமாம். இதோ பார் என் பிள்ளைகளே, இதுதான் சூரியன், இங்குதான் பறக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் இறக தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக பறந்து கொண்டு அந்த குஞ்சுகளை கூட்டி வருமாம் தாய் கழுகு. பிறகு அந்த குஞ்சுகள் எதிர்பார்க்காத போது உடனேயே 2 இறக்கைகளையும் அடித்து குஞ்சுகளை எல்லாம் கீழே இறக்கி விட்டு விடுமாம் தாய் கழுகு. நாம் அனைவரும் சொல்வாக்கில் ஒரு வார்த்தை சொல்வோம், கழுகு பார்வை என்று. ஆம், இதிலிருந்து தான் அந்த பேச்சு தொடங்கியது என்றதை போல அந்த 2 குஞ்சுகளையும் தன் இறக்கையை மடித்து கீழே விடும்போது கழுகு பார்வை கொண்டு உற்று நோக்குமாம். ஆம், குழந்தைகள் பறக்கிறதா அல்லது கீழே விழுகிறதா என்று மிக கூர்மையாக கழுகு பார்வையோடு கவனிப்புமாம். குழந்தைகள் ஒருவேளை பறக்காமல் கீழே விழுந்தால் உடனடியாக ஓடிச் சென்று 2 இறக்குகளில் அமர்த்தி பிடித்து கொள்ளலாம் என்று அவ்வளவு உள்நோக்கமாக பார்க்குமாம். ஆனால் அந்த குஞ்சுகள் பறந்து விட்டால் அதோடு சரி, தாய் குழந்தைகள் உறவு அதோடு பிரிந்து விடுவாம். அது பறந்து அது வாக்கில் அது போய்விடும். தாய் கழுகு இது வாக்கில் இது வந்து விடுமாம். இதுதான் இந்த கழுகுகளின் சாராம்சம், இதனுடைய வாழ்வியல் முறை என்பதை நாம் கற்றுக்கொண்ட இந்த கதையை உங்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.